வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பிரவீன் உத்ராரத்துலேருந்து செகண்ட் பேப்பரில் பாருங்கள், ஸ்ருங்கார் ரஸ் இதுதான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காவிய சாஸ்திர இதுலேருந்து தான் கேட்பாங்க. இதில் லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் வந்து ஹாஸ்ய ரஸ் கேட்டாங்க. மேக்ஸிமம் இந்த வாட்டி நம்ம ஸ்ருங்கார் ரஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்ருங்கார் ரஸ். இப்போ ரஸ்கா பரீட்சை பார்த்துக்கலாம். டெஃபினேஷன் ரஸ்கா டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ரஸ்யத்தே இதி ரஸ். ரஸ்னா என்ன அப்படின்னா யானி, அதாவது ஜிஸ்கா ஸ்வாத் லியா ஜாவே வக் ரஸ்க. எது வந்து சுவை, ஒரு டேஸ்ட், ஒரு இனிமையானது, அந்த இலக்கியத்துக்கு சுவை கூட்டக்கூடியது, அது எதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரஸ் கலஸ் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம். ரஸ்ஸே ஆனந்தக்கி பிராப்தி ஹோத்திக. இந்த இலக்கியத்தை படிக்கும்போது, இந்த ரஸ் கலந்த இலக்கியத்தை படிக்கும்போது நமக்கு என்னவா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது, அதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆக்குது, டேஸ்ட்டாக ஆக்குது. எதுனா இந்த ரஸ். சாகித்யக்கு ரஸ் மன்கோ சூ லேத்தாக. நம்ம இலக்கியத்தில் பார்க்கும்போது இந்த ரஸ் கலந்த நம்ம அந்த கதைகளையோ ஒரு ஸ்கிரிப்டோ ஏதோ படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம அதிலே என்னவாயிரும், சூ லேத்தாக நம்மளை வந்து தொடுது, மனதை வந்து தொடுற மாதிரி இருக்குது, அதிலே நம்ம மூழ்கிடுறோம். அந்த அளவு வந்து அதில் என்னவாக இருக்குது, சுவையை கூட்டக்கூடிய ஒரு ரஸ் அப்படின்னா அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், ரஸ். அந்த சுவையை வந்து தரக்கூடியது, நம்மளுக்கு அந்த இலக்கியத்தின் சுவையை தரக்கூடியது தான் ரஸ். சாகித்யக்கு ரஸ்கா மத்லப்க. இப்போ இதிகாசத்தில் என்ன சொல்கிறாங்க, இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்க, சாகித்யன லிட்ரேச்சராக என்ன ரஸ்னால் என்ன அப்படின்னா, காவிய சௌந்தரிய, ஒரு இலக்கியத்துக்கான ஒரு காவியத்துக்கான பியூட்டிஃபுல் அங்கே இருக்கணும். காவிய ஸ்வாத் சுவை, ஒரு காவிய ரசனை அங்கே இருக்கணும், சுவை கலந்துருக்கணும், நயம் மிக்கதாக இருக்கும். காவியானந்த். அதுக்கடுத்து அந்த கதையை படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும், நம்மளோட அது டச்சாக இருக்கணும், நம்மளோட அது வந்து நம்ம கவிதையை படிக்கும்போது நம்ம அதில் ஒருமித்து இருக்கணும். இது எல்லாமே வந்து இருக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூணும் வந்து வரணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், அதில் ரஸ் வந்து அங்கே கலந்துருக்கணும். இதுதான் ரஸ்ஸோட டெஃபினேஷன். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது, ஸ்ருங்கார் ரஸ். இப்போ இதை மட்டும் நம்ம எடுத்து நம்ம சொல்லணும். இப்போ ரஸில் எது கேட்டாலுமே இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து நீங்கள் எழுதணும். ரஸ்கா பரீட்சை எந்த ரஸ் கேட்டாலுமே நீங்கள் எழுதிடணும். இதே பாயிண்ட் தான். அடுத்தது தான் நீங்கள் வந்து செப்பரேட்டாக என்ன வகை எழுத போகிறீங்க, ஸ்ருங்கார் எழுத போகிறீங்களா, கருணாரசம் எழுத போகிறீங்களா, அதன்படி நீங்கள் என்ன பண்ணணும், பரிபாஷா வந்து மாற்றிக்கணும். ஸ்ருங்கார் ரஸ்கி பரிபாஷா. ஸ்ருங்கார் ரஸோட டெஃபினேஷன் என்ன, விபாவ் அதாவது டிஃப்ரென்ஷியேட்டு, பாகுபாடு, வேறுபாடு, அனுபவ் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட அனுபவங்கள், அவுர் சஞ்சாரி பாவ் நம்மளோட நகைச்சுவை உணர்வு, அந்த சர்க்காஸ்டிக்கோ இருக்கிறது இருக்கட்டும், இல்லை நகைச்சுவை கலந்து நம்மளுக்கு இந்த காமெடி ட்ராக் அந்த மாதிரி பண்ணுறதுக்காக கி மதத் சே, இந்த ஃபீலிங்ஸை வந்து அந்த ஃபீலிங்ஸை எடுத்துக்காட்டுறதுக்காக ஸ்தியாயி பாவ் அதோட வெளிப்பாடாக வர்றது தான் என்னது, ரதி பூர்ண அவஸ்தியா பர் பਹੁंच जाता है. ரதி அதாவது இந்த ரசம் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, இந்த மூணு வகையான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறது தான் என்னது, ஸ்ருங்கார் ரஸ். ஓகேவா. पहुंच जाता है तब वहाँ श्रृंगार रस की उत्पत्ति होती है. இந்த ஃபீலிங்ஸ், அதாவது நம்மளோட வேறுபாடாகட்டும், ஒரு நம்மளோட கருத்துக்களில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதாகட்டும், அண்ட் காமெடி ட்ராக், இதை வெளிப்படுத்தும் போது தோன்ற ரசம் தான் அது ஸ்ருங்கார் ரஸ் வந்து உற்பத்தி ஆகுது. ஓகே அப்படின்னு தோன்றுகிறது. இப்போ இதில் என்னென்னா, பரத் முனி அவரோட ஒரு லைன் இருக்கும், அதை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் எழுதணும். எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னாலும் இந்த லைன் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அவர் சொன்ன அந்த செய்யுள் மாதிரி, இப்போ நம்ம திருக்குறளோ இல்லை ஒரு நாலடியாரில் நம்ம கோடிட்டு காட்டுவோம்ல, அதே மாதிரி நம்ம பரத் முனி சொன்னதையும் நம்ம வந்து இங்கே வந்து இந்த குவாட்டை நம்ம எழுதணும். என்னென்னா, விபானு பாவ்ய விபச்சாரி சன்யோக்த்ரஸ் நிஷ்பத்தி. ஓகே, இந்த லைனை வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், எழுதிக்கிட்டே
இருக்கணும். எல்லா இதுலேயுமே ஒவ்வொரு லைன் இந்த லைனை மெமரைஸ் பண்ணிவிட்டு எந்த ரசம் கேட்டாலும் நீங்கள் இந்த ரஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரஸ்ஸோட டெஃபினேஷன் எழுதிடணும். எல்லாத்துக்கும் சேம், எல்லா ரஸ்ஸுக்குமே காமன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது டெஃபினேஷன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எழுதலாம். தென் விவரன் श्रृंगार रस के 2 उपभेद है. 2 டிஃப்ரெண்ட்டாக 2 வகையான என்ன இருக்குது பேதம் பிரிக்கலாம். 2 வகையாக நம்ம ஸ்ருங்கார் ரசை பிரிக்கலாம். ஒன்று என்னென்னா சன்யோக் சம்யோக், ஓகே. இன்னொன்று விப்ரலம்ப வியோக். இந்த மாதிரி 2 விதமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரிச்சுக்கலாம். சங்யோக்னா என்ன, அடுத்தது விப்ரலம்ப அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். श्रृंगार रस का प्रधान विषय प्यार है. இப்போ ஸ்ருங்கார் அப்படின்னா என்னென்னா ஒரு வெட்கப்படுறதோ ஒரு சினுங்கல்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ அதுக்கு மூல காரணம் என்னவாக இருக்கும், எதனால் அது வந்து தோன்றுது அப்படின்னு பார்த்தோன்னா பியார், அன்பால் தான் அது வந்து வெளிப்படுத்தப்படுது. संसार के सभी जीव ஜந்துக்கும் ஜீவ் ஜந்துனா எல்லா லிவிங் திங்ஸுமே என்னென்னா பிரேம் பாவ்னா அவசிய பாயி ஜாத்திகை. எல்லாருக்குமே லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொன்னாலே அதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு எல்லாருக்குமே அன்பு வந்து அதில் மெயினாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுக்கு மூல காரணமாகவும் எல்லாரையுமே கனெக்ட் பண்ணுறது அன்பு தான். இசிலியே ஸ்ருங்கார் ரஸ்கோ ரஸ் ராஜ் பி ககத்தகை. ரஸ்ஸோட தலைவன், ரஸ்ஸோட கிங் ஆஃப் ரஸ் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா இந்த ஸ்ருங்கார் ரஸை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் உள்ளது என்ன ரஸ், ஸ்ருங்கார் ரஸ். ரஸ்கா நாம் இப்போ வந்து இது வந்து நீங்கள் எழுதணும். அது ஒவ்வொன்றையுமே எது முக்கியமாக பண்ணுறோம், எதெல்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டெஃபினேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி பாயிண்ட் போட்டு ரஸ்கா நாம் வந்து ஸ்ருங்கார், ஸ்தாயி பாவ் வந்து ரதி, அதாவது பிரேம். எது வந்து முக்கியமாக நம்மகிட்ட வந்து எதை மூலயமா நம்மளுக்கு ஸ்ருங்கார் வந்து கிடைக்குது அப்படின்னா அன்பு, அதான் அடித்தளம். அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த ரசம் வந்து உருவாகுது. ஆலம்பன் விபாவ் प्रेम पात्र स्त्री या पुरुष प्रेम पात्र प्रेम पात्रன்னா என்னது, பிரேம்னா அன்பு, அன்பானவங்க ஒன்று ஜென்னாக இருக்கலாம், இல்லைன்னா லேடியாக இருக்கலாம், அதாவது ஸ்திரீ உமனாக இருக்கலாம், இல்லை புருஷ மென்னாக இருக்கலாம். அதார்த்த நாயக் யா நாயிகா, அதாவது ஹீரோ அல்ல ஹீரோயினாக தான் இருப்பாங்க. ஆலம்பன் விபாவ் அதில் இடம்பெற்றிருக்க கேரக்டர்ஸ். அடுத்தது உத்தீபன் விபாவ் எப்படி வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். சுந்தர் எந்தெந்த வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, சுந்தர் பிரகாரத்திக் திருஷ்ய ஒரு சீனரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் வசந்த காலத்தில் தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா வசந்த காலத்தை ஒப்பிடுவாங்க. சங்கீத் பாட்டு மூலமாக சொல்லுவாங்க. பிரியக்கி சேஷ்டாயம் எப்படிலாம் வந்து அவங்களோட ஸ்ருங்கார் வந்து எப்போல்லாம் வெளிப்படும் அப்படின்னா, ஒரு நல்ல நம்ம வந்து ஒரு சீனரி பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு ஸ்ருங்கார் ஐயோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வசந்த காலம் வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம பிரமிப்படைவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் சங்கீத் பாட்டு பாடும்போது, நெக்ஸ்ட் வந்து பிரிய சேஷ்டாயம்னு மீன்ஸ் லவ். இப்போ இன்டிமேட்டாக இருக்கும் லவ்வர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சினுங்கள் இருக்குவாங்க, அடிதடி அந்த மாதிரி கொஞ்சம் வந்து என்னவாக இருக்கும், சேஷ்டைகள் பண்ணுவாங்கள்ல, விளையாடுவாங்க. அந்த ரொமான்ஸாக கூட இருக்கலாம். அப்போ வந்து இது வந்து என்னவாக இருக்கும், உத்தீபன் விபாவ் அப்போனா அது வெளிப்படும், இந்த ஸ்ருங்காரப்போ வெளிப்படும். அனுபவ் சங்யோக் முக் கில்னா ஏக் டக் देखना मधुर आलाप विनोद आदि वियोग रुदन विलाप प्रलाप निश्वास ஜட்டா இந்த மாதிரி அனுபவ் என்னென்ன ஃபீலிங்ஸ்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு எப்போ வந்து நம்மளுக்கு எந்தெந்த ஃபீலிங்கில் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இந்த ஸ்ருங்காரை அப்படின்னு பாருங்கள். சம்யோக் மூக்கு கில்னா ஃபேஸு எக்ஸ்ப்ரெஷன்ஸு ஸ்மைலி ஃபேஸாக இருக்கும்ல, அதுதான் நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்னவாக இருக்கும், ஸ்மைலி ஃபேஸ், அது அப்போ நம்ம உணரலாம். அண்ட் ஏக் டக் தேக்னா அப்படின்னா அப்படியே சைடில் பார்க்குறது, ஒருத்தவங்க அவங்க பார்க்காதப்போ நம்ம என்ன பண்ணுறது பார்க்குறது, அவங்க நம்ம பார்க்காதப்போ அவங்க நம்மளை பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஏக் டக் தேக்னா, அதாவது நம்மளுக்கு ஒருத்தர் தெரியாமலே ஓர கண்ணால் பார்ப்போம்ல அந்த மாதிரி. மதுர் ஆலப் அதாவது நம்மளை வந்து வசீகரிக்கக்கூடிய வேர்ட்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கவிதை மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து கவிதை மழை பொழியுது, நம்மளை வந்து மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் யூஸ் பண்ணி நம்மளை மயங்க வைக்கிறது. வினோத் ஆதினா நிறைய வந்து ஃபன்னி கொஸ்டின்ஸு, ஃபன்னியாக என்ன பண்ணுவாங்க, விளையாடுறது, ஃபன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து நிறையா என்ன பண்ணலாம் பேசுவாங்க. அடுத்தது வியோக் ருட்டன்
இப்போ ஒருத்தவங்க ரொம்ப பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் வரக்கூடிய க்ரை பண்ணுறது, அழுகிறது, வியோக், நம்மளை வந்து ரொம்ப நாள் பிரிவு, இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒருத்தவங்கள பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு என்ன வரும், அழுக வரும். அதுவும் அதில் அந்த எக்ஸ்ப்ரெஷனில் சேர்ந்தது தான். விலாப் அப்படின்னாலும் வீப்பிங், ஓகே, பிரலாப் அப்படின்னாலும் வீப்பிங் தான். இது எல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியாமல் அழுக வர்றது, நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாதப்போ என்ன வரும், நம்மளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் நம்மளை கண்ணீரால் அந்த அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறது. அடுத்தது நிஷ்வாஸ் அப்படின்னா டீப் ப்ரீத்து, அப்பாடா முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி எல்லாமே முடிச்சிட்டோம் அந்த மாதிரி இருக்கிறது நிஷ்வாஸ். அடுத்தது ஜட்டா, இம்மொபிலிட்டி, அதாவது எதுவுமே இல்லை, எந்த ரியாக்ஷன்ஸும் இல்லை, அங்கே அப்படியே மந்தமாகவே போகிறது, அப்படியே அவங்க அப்படியே சொல்லுவாங்களே டல்லாக இருக்கிறாங்க, லைக் தட், அந்த மாதிரி சொல்கிறது ஜட்டா. இந்த மாதிரி எல்லா ஃபீலிங்ஸுமே அங்கே இருக்கும். இதில் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரமுக் சஞ்சாரி பாவ். இதில் எது வந்து ஸ்ருங்கார் ரசை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, எதுவுமே வந்து நம்ம விட முடியாது. எல்லாமே பிரயாக அப்படின்னா ஆல்மோஸ்ட் சபி எல்லா எக்ஸ்ப்ரெஸ்ஸுமே என்னது, அந்த நம்ம ஸ்ருங்கார் ரசை பொறுத்தளவுக்கு பிரேம் முக்கியம். அடுத்தது ஒரு ஹாஸ்ய சிரிப்பும் அங்கே இருக்குது, அண்டு அழுகையாக இருக்குது, கோபம் எல்லாமே தான் அங்கே இருக்குது. அது மாதிரி ஒண்டர்ஃபுல், அதாவது ஆச்சரியப்படுறதும் நம்மளுக்கு இந்த ஸ்ருங்கார் ரசில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பாவங்களுமே அங்கே இன்க்ளூடட் ஆகிடுது. இப்போ உதாரணம், நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இந்த போயம் வந்து எழுதணும். இது வந்து ஸ்ருங்கார் ரஸ் உள்ள ஒரு போயம். அப்போ நீங்கள் இதை அங்கே மென்ஷன் பண்ணி எழுதணும். சித்வத் சக்கித் சகுன் திசி சீதா கஹங்கயே நிருப் கிஷோர் மன் ஜீதா லதா ஓட் தப் சக்கின் லகாயே ஷியாமல் கௌர் கிஷோர் சுகாயே. இந்த போயம் அப்படி எழுதணும். இது யார் எழுதுனது அப்படிங்கிற ராம் சரித்திர நிவாஸ் துளசி. இப்போ இந்த போயம்லேருந்து இந்த வரிகள்லேருந்து நம்ம இங்கே எழுதணும் பாருங்கள். விஸ்லேஷன், அதோட எது என்னென்ன பாவங்கள் அங்கே இருக்குது, என்ன எக்ஸ்ப்ரெஷன் அங்கே கொடுத்துருக்காங்க, எது ஸ்பெஷல், யார்கிட்ட சொல்கிறது, இதெல்லாமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி எழுதணும். ரஸ் வந்து என்ன ரஸ்ஸு, ஸ்ருங்கார். இதில் ஸ்ருங்காரில் என்னது, சம்யோக், அதாவது ஹாப்பியாக இருக்கிறது, ஓகேவா. ஸ்ருங்காரில் இதில் வந்து பாருங்கள், இது வந்து சங்யோக் ஹாப்பி, விப்ரலம்னா என்னதுன்னா சேடுன்னு அர்த்தம், ஓகே. விப்ரலம்ப அப்படின்னா சேட், அது ஹாப்பியாகவும் நம்ம அந்த ரசை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். துக்கமாக இருந்தாலும் இதே ரசம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்தாயி பாவ் வந்து ரதினா என்னது, பிரேம். ஆஸ்ரிய வந்து சீதா. ஆலம்பன் விபாவ் வந்து ராம், யார்கிட்ட சொல்கிறாங்க, அதாவது உத்தீபன் விபாவ் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ராம் கி சுந்தரதா, ராமோட அழகை இதில் என்ன பண்ணியிருக்காங்க, வர்ணிச்சிருக்காங்க. அனுபவ் சீதாக்கி ஆதூர்தா, சீதா வந்து அனுபவித்து சொல்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. சஞ்சாரி பாவ் வந்து இதில் என்னென்ன எக்ஸ்ப்ரெஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, எதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சப்பல்தா, ஹர்ஷ அண்ட் ஆவேக். இப்போ சப்பல்தா அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம், அதுவும் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஐயோ கையும் ஓடாது காலம் ஓடாது, எப்படா அதை சொல்லி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அண்ட் ஹர்ஷா ஹாப்பினஸ்ஸாகவும் இருக்கும். அண்ட் ஆவேக் எக்ஸைட்மெண்ட், எப்போ சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் இந்த லைனில் இருக்கக்கூடிய என்னது ஸ்ருங்காரோட பாவ், இதெல்லாம் இருக்குது. இந்த விஷயத்தில் தான் இந்த ரஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த போயமில் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இவ்வளவும் எழுதணும். ஸ்ருங்கார் ரஸ் பொறுத்த அளவுக்கு இவ்வளோ தான். நீங்கள் எல்லா ரஸ்மே நீங்கள் காமனாக இது எழுதணும். எல்லாத்துக்குமே பரீட்சை வந்து கரெக்டாக தான் இருக்கும். இதே தான் வந்து சேம் காமன் தான் ரஸ்கா பரீட்சை. தன்யவாத்.